வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். இந்த விளக்கப்பதிவுல சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட உண்மையான ரகசியத்தை நாம தேடப் போறோம். வாங்க, தயக்கம் இல்லாம உள்ளே போகலாம். எடுத்த உடனே ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நிஜமாவே உங்க சந்தோஷம் எங்க இருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நிறைய பணம் இருந்தா சந்தோஷமா? இல்ல மத்தவங்க நம்மள புகழும்போது வர்றதா? நாம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோம், இல்லையா? சரி, முதல் பகுதிக்கு வரலாம். பகுதி 1, தயாரான மகிழ்ச்சியை விட செயலே சிறந்தது. இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. மகிழ்ச்சி என்பது தயாராக கிடைக்கும் ஒன்றல்ல. அது உங்கள் சொந்த செயல்களிலிருந்து வருகிறது. நாம் அடிக்கடி என்ன தப்பு பண்றோம்னா, சந்தோஷத்தை ஏதோ கடையில காசு கொடுத்து வாங்குற ரெடிமேட் பொருள் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. அது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்ல இருந்து உருவாகிற ஒரு அழகான விளைவு. இதுல சொந்தச் செயல்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் நாம தனியா எடுத்து பார்த்தோம்னா, இது நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு புரியும். ஆமாங்க, நம்ம சந்தோஷத்துக்கு வேற யாரும் பொறுப்பு இல்ல. அதை உருவாக்குற முழு அதிகாரமும் நம்ம கையில தான் இருக்கு. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை பண்ண முடியும். அடுத்ததா பகுதி 2, வெளியில் தேடும் வலை. இதுல நாம ரொம்ப ஈஸியா விழக்கூடிய ஒரு பெரிய பொறிய பத்தி பார்க்க போறோம். இந்த மூலப்பிரதி நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குதுன்னா, உங்கள் மகிழ்ச்சியை ஒருபோதும் பிறரிடம் தேடாதீர்கள். அது உங்களை தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரச் செய்யும். கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல? மத்தவங்கள சார்ந்து இருந்தா நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்போம். ஆனா எப்பெல்லாம் மத்தவங்க கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோமோ அப்பெல்லாம் நாம ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துரும். இது 100க்கு 100 உண்மைங்க. இப்போ பகுதி 3, உங்களுக்குள் மகிழ்ச்சியை கண்டறிதல். அந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கலாம். வெளியே தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கணும். அதை உங்களுக்குள்ளேயே தேடுங்கள். அப்போது நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் கூட மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். இந்த வார்த்தைகளை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உண்மையான பலம் அப்படிங்கிறது ஒருத்தர் தன்னோட சந்தோஷத்தை தனக்குள்ள தேடுறதுல தான் இருக்கு. அப்படி தேடும்போது ஒருவேளை நம்ம தனியாவே நின்னாலும் மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அமைதியும் சந்தோஷமும் எப்பவும் இருக்கும். இப்போ இந்த 2 விஷயங்களையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இடது பக்கம் பாத்தீங்கன்னா, சந்தோஷத்தை மத்தவங்க கிட்ட தேடும்போது அது தனிமையில கொண்டு போய் விடுகிறத பார்க்க முடியுது. வலது பக்கம் அதே சந்தோஷத்தை நமக்குள்ள தேடும்போது நாம தனியா இருந்தாலும் எவ்வளோ நிம்மதியா இருக்கும்னு தெரியுது. இந்த 2ல எந்த பாதியை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ணுது. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 4, உங்கள் ஆண்டுகளில் பலனை தருதல். இந்த மனநிலைய நம்ம தினமும் ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? இதோ இங்க இருக்கு பாருங்க விடை. எப்போதும் சிரிக்க ஒரு காரணத்தை கண்டறியுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை கூட்டாமல் போகலாம், ஆனால் அது நிச்சயமாக உங்கள் ஆண்டுகளில் பலனை தரும். எவ்வளோ அற்புதமான ஒரு சிந்தனை இது! ஒரு சின்ன புன்னகை நம்ம ஆயுள அதிகப்படுத்தாம இருக்கலாம், ஆனா வாழ்ற அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் எவ்வளோ அழகா, எவ்வளோ அர்த்தமுள்ளதா மாத்துதுன்னு நினைக்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டுகளில் பலனை தரும் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நாம எத்தனை வருஷம் வாழ்றோம் அப்படிங்கிறத விட வாழ்ற அந்த வருஷங்களை எவ்வளவு உயிரோட்டமா வாழ்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க்ல இருக்கிற பேலன்ஸை விட மனசுல இருக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷ தருணங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான சொத்து. இதை நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த முழு விளக்கப் பதிவையும் சுருக்கமா ரொம்ப சிம்பிளான 3 விஷயங்களா சொல்லிடலாம். 1, செயல்படுங்கள். 2, உள்ளே தேடுங்கள். 3, சிரியுங்கள். இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க. சந்தோஷத்துக்கான ரொம்ப பிராக்டிக்கலான வழிகள். உங்க சந்தோஷத்தை நீங்களே உருவாக்குங்க. அமைதியை உங்களுக்குள்ளேயே தேடுங்க. அப்புறம் எது நடந்தாலும் சரி, சிரிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க. நிறைவா உங்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியோட நான் விடப்பெறலான்னு இருக்கேன். இன்னைக்கு நீங்க சிரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்பவே இந்த நிமிஷமே உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகையை கொண்டு வர அந்த விஷயம் எது? கொஞ்சம் கண்டுபிடிங்க பாப்போம். சந்தோஷம் எப்பவுமே உங்க கையில தாங்க இருக்கு. அந்த அழகான புன்னகையோடவே உங்க நாளை தொடருங்கள். மீண்டும் சந்திப்போம்.